இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவசாயிகளுக்கான அடையாள அட்டை குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு போல் விவசாயிகள் அனைவருக்கும் ஃபார்மர் ஐடி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஐடி கார்டு தான் அரசின் நலத்திட்டங்கள் பெறுவதற்கு முக்கியமாக தேவைப்படும். இதை பற்றி வெளியான அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேளாண் உழவர் நலத்துறை வேளாண்மைத்துறை தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, இந்த முகாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இறுதி நாட்களில் கிராமந்தோறும் நடைபெறுகிறது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தங்கள் நில உடைமை பதிவுகளை சரிபார்க்க ஒரு பொன்னான வாய்ப்பு தங்கள் கிராமம் தேடி வருகிறது. முகாமில் பங்கேற்று தங்கள் நிலப்பதிவுகளை சரிபார்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த முகாம் உங்களுடைய கிராமத்தில் நடைபெறும் போது இவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, முகாமிற்கு கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, ஆதார் கார்டு, நிலப்பட்டா, உங்களோட ஆதார் கார்டு கூட லிங்கான மொபைல் நம்பர், இது மூணுமே கட்டாயம் தேவைப்படணும். அப்போ தான் அவங்க பதிவு பண்ணுவாங்க. இதில் ஆன்லைன் ஆப்ஷன் கிடையாது. உங்கள் ஊருக்கான கிராம நிர்வாக அலுவலர் தான் இதை பதிவு செய்து கொடுப்பாரு. அவரிடம் தான் நீங்கள் கொண்டு போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமம் தோறும் வார இறுதி நாட்களில் நடைபெற்று வருகிறது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். அந்த மாதிரி டைமில் போய்ட்டு நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆதார் கார்டு போன்று விவசாயிகளுக்கு இந்த ஐடி கார்டு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அரசு நலத்திட்டங்கள் பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த ஃபார்மர் ஐடி தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு, நிலப்பட்டா, ஆதார் கார்டு கூட லிங்கான மொபைல் நம்பர் கூட்டி பெறும். அதனால் அதை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கார்டுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் நில உடைமைகள் பதிவு சரிபார்த்தல், அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு வேளாண் அடுக்ககம் கிரைன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒன்றிய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறையின்படி மாநிலம் முழுவதும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மின்னணு முறையில் விவசாயிகள் தரவுகள் சேகரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்று விவசாயிகளுக்கென தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக இந்த அடையாள அட்டைக்கான எண் தேவைப்படும். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிலம் இருந்தால் நீங்கள் இந்த ஐடி கார்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுதான் ஃபார்மர் ஐடி கொடுத்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.